ஹிந்தி தெரியாத போடா குறித்து கிரிக்கெட் வீரர் அஸ்வின் பற்ற வைத்த நெருப்பு. இந்தி கற்றுக்கொள்ளவில்லை என்றால் கஷ்டம் என்று சொல்லும் நிலை வர வேண்டும் என கிரிக்கெட் வீரர் அஸ்வின் கூறியது தற்போது பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. இந்திய அணிக்காக நீண்ட காலமாக ஆடிவரும் தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தனது வாழ்க்கை பயணத்தை ஐ ஹேவ் த ஸ்ட்ரீட்ஸ் எ குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி என்ற பெயரில் புத்தகமாக எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்திற்கான அறிமுக கூட்டம் நடந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அஸ்வின், அவசர கதியில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் சிறிய சிறிய விஷயங்களில் கவனம் செலுத்தி கொண்டாட மறந்து விடுகிறோம். செயின்ட் பீட்ஸ் பள்ளியில் கிரிக்கெட் ஆடிய நாட்களுக்கு மீண்டும் செல்ல வேண்டும் என நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை எழுத 4 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டேன். ரொம்பவே கவனமாக பார்த்து எழுதியிருக்கிறேன். இந்தியாவுக்கு மெட்ராஸும் தமிழ்நாடும் எந்த அளவுக்கு முக்கியம் என்ற புள்ளியை மையமாக வைத்துதான் இந்த புத்தகத்தை எழுத தொடங்கினேன். ராகுல் டிராவிட், சச்சின், கங்குலி ஆடிய காலத்திலும் இந்தியா தோற்கும். அப்போது அவர்களுடன் தோளோடு தோளாக நின்று போட்டியை இந்தியாவுக்காக வென்று கொடுக்க வேண்டும் என நினைப்பேன். வானத்தை போல படத்தில் வருவது போல இந்திய அணியில் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்திருப்பார்கள் என நினைத்தேன். எல்லோருமே அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் எனக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் 2016 வரைக்குமே நான் எந்த தொடரில் ஆடுவதற்கு இந்திய அணியோடு பயணித்தாலும் எப்போது சென்னையில் தெருக்களுக்கு வருவோம், எப்போது வீடு வந்து சேர்வோம் என்றுதான் இருக்கும். ஏனெனில் நாம் ஏனைய இந்தியாவோடு ரொம்பவே தொடர்பற்று இருக்கிறோம். தமிழகத்தில் நிறைய திறமையாளர்கள் இருந்தும் ஏன் இந்திய அணிக்கு ஆட முடியவில்லை என கேட்பார்கள். அதற்கு நாம் ஏனைய இந்தியாவோடு தொடர்பற்று இருப்பதுதான் முக்கிய காரணம். சிறுவயதில் எனக்கு பெரிதாக ஹிந்தி தெரியாது. பாக்யராஜின் ரகுதாத்தா ஹிந்தி தான் எனக்கு தெரியும். ஆனால் இந்தி தெரியாது போடா என்பதை விட இந்தியே தெரியாது, அதை கற்றுக்கொள்ளாமல் இருப்பது கஷ்டம்தான் கொடுக்கும் என்கிற மனநிலைக்கு வந்துவிட்டோமே ஆனால் சிறப்பாக இருக்கும். முன்னாள் இந்திய கேப்டன் MS தோனிக்கும் தனக்கும் இடையேயான நட்பு எப்படி தொடங்கியது என்பது குறித்தும் பேசியுள்ளார் அஸ்வின். இது குறித்து அஸ்வின் பேசுகையில், அனைவரும் போல் எனக்கும் கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு கனவு இருந்தது. அப்போது தோனி தான் உலகின் மிகச்சிறந்த அதிரடி பேட்ஸ்மேனாக இருந்தார். அப்போது தோனியின் விக்கெட்டை எப்படியாவது எடுத்துவிட வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது. சேலஞ்சர் கிரிக்கெட் தொடரில் தோனி விளையாடினார். அப்போது அவருக்கு எதிராக ஒரு ஆட்டத்தில் நான் விளையாடினேன். அதுதான் நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்று நான் பிரமாதமாக பந்து வீசினேன். நான் வீசிய போது தோனி ரன் அடிக்க முடியாமல் மிகவும் நெருக்கடிக்கு ஆளானார். இந்த சூழலில் அவருடைய விக்கெட்டை இஷாந்த் சர்மா தான் எடுத்தார். நான் தான் பந்தை கேட்ச் பிடித்தேன். பிடித்துவிட்டு ஓவராக கத்தினேன். இந்த நிலையில் 2011 உலக கோப்பை தொடரில் இந்திய அணியில் இருப்பேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனால் உறுதியாக எனக்கு தெரியாது. அப்போது கேப்டன் தோனியின் போன் நம்பர் எல்லாம் என்னிடம் இல்லை. பேஸ்புக்கில் அவரோடு நண்பராக இருந்தேன். திடீரென அவர் ஆன்லைன் வந்தார். அவருக்கு ஹாய் என மெசேஜ் செய்தேன். பதிலுக்கு ஹாய் என வந்தது. எனக்கு சந்தேகமாகிவிட்டது. உடனே இது நிஜமாகவே தோனிதானா என்று கேட்டேன். அதற்கு உடனே அவர், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். உங்களுடன் நட்பாக இருக்க நான் சந்தோஷப்படுகிறேன் என்று கூறினேன். அதற்கு தோனி, உலகக்கோப்பை வருகிறது, அதற்கு தயாராக இரு என்று கூறினார். நான் இது உண்மையா இல்லை பொய்யா, இந்திய அணிக்கு சேர்ந்து சில நாட்களில் எப்படி உலகக்கோப்பை விளையாட வாய்ப்பு வரும் என்றெல்லாம் யோசித்தேன். இதை நான் யாரிடமும் கூறவில்லை. ஆனால் பேஸ்புக்கில் வந்த மெசேஜ் படி உலகக்கோப்பை அணியில் என்னுடைய பெயரும் இருந்தது. தோனியை பொறுத்தவரை உங்களிடம் திறமை இருக்கிறதா என்று பார்ப்பார். இந்த குதிரை நிச்சயம் ஓடும் என்று அவர் நினைத்துவிட்டால் உங்களை விடவே மாட்டார். தொடர்ந்து உங்களுக்கான வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருப்பார். நமக்கே ஆயர்ச்சி ஏற்பட்டு என்னை விட்டுடுங்க போதும் என்று சொன்னால் கூட தோனி விடமாட்டார் என கூறினார் அஸ்வின். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.